எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பன்னீர் பராத்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹை ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி செய்யறது. நம்ம பன்னீர் பராத்தாக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். கோதுமை மாவு எடுத்திருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸ், நான் வந்து ஓமம் எடுத்திருக்கேன். ஓமம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பராத்தா மாதிரி ஹெவியான பன்னீர்லாம் வந்து ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுனா சீக்கிரமாக ஜீரணம் ஆகாது. அதனால் ஜீரண சக்திக்காக நான் ஓமம் சேர்ப்பேன். நீங்களும் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு வந்து மாவுக்கு கொஞ்சம் போடணும். கொத்தமல்லி, நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நாங்கள் வீட்டில் 4 பேர். உங்கள் வீட்டில் எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. தவா வச்சுட்டு நம்ம தேய்ச்சி வச்ச பரோட்டாவை அதில் போட்டுட்டு எண்ணெய், நெய், பட்டர் எது வேணால் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம் பரோட்டாவை. நான் வந்து அன்றைக்கி ஆயில் தான் அப்ளை பண்ணேன். பட்டர் செஞ்சிங்கன்னா இன்னும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும்.
எம்மியான பன்னீர் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தயிர் வச்சு பராத்தாவை சாப்பிட வேண்டியதான். தயிர் கூட வந்து சீரகத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சம் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. சில பேருக்கு வந்து கோல்ட் ஆக வாய்ப்பு இருக்குது தயிர் சாப்பிட்டா. ஆனால் இது மாதிரி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா கோல்ட் ஆகாது. தேங்க்யூ.